வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல்வேறு செய்திகள பேசிக்கிட்டே வர்றோம். அதுல திருத்தொண்டர் புராணம் என்று நாம் பேசுகின்ற இந்த செய்தி, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி 63 நாயன்மார்களுடைய வரலாற்றைச் சொல்லி, அதை மூல நூலாகக் கொண்டு வழிநூலாக பெரிய புராணத்தை செய்கின்றார் சேக்கிழார். அவர் ஒவ்வொரு வரியிலே சொல்லுகிற அந்த செய்திகளை விரித்து, அந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை அழகாக பாடிய பெருமை சேக்கிழாருக்கு உண்டு. அதற்கு முதலடி எடுத்துக் கொடுத்தவர் கூட சிவபெருமான் தான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு உலகலாம்னு தொடங்கி உலகலாம் முடிப்பார். இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி அவர் அந்த திருத்தொண்டர் தொகையை சொல்லியிருக்காரோ அதை புராணமா மாத்திருப்பார் இவர். உதாரணமா தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு மடியேன், அவங்கள பத்தி ஒரு கதை. திருநீலகண்டத்து குயவனாருக்கு மடியேன், அவருடைய வரலாறு. இல்லையே என்னாத இயற்பகைக்கு மடியேன், இயற்பகை நாயனார் பற்றிய வரலாறு. அதுபோல 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை அவர் சொல்லியிருப்பார். இப்ப நம்ம பார்க்க போற அடியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம் இவரை பத்தி. யார் மூலமா பேசியிருப்போம்னா, இவருடைய இல்லத்தரசியாகிய பாண்டி நாட்டு பேரரசி மங்கையர்க்கரசி மூலமாக இவரை பத்தி பேசியிருப்போம். இப்ப நம்ம பேச போற அடியார் யாருன்னு கேட்டா, நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாற அடியார்க்கும் அடியேன். அதாவது நின்ற சீர் நெடுமாறனாகிய அந்த பாண்டிய மன்னனுக்கு அவனுடைய கதையை நான் சொல்லுகிறேன்னு ஒரு வரியில சொல்லியிருக்காரு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதை எப்படி கதையாக்குறாரு சேக்கிழார் பெருமான் அப்படின்னா, முதல்ல இவரை நமக்கு அறிமுகம் பண்ற போது, பாண்டிய மன்னர்கள் எத்தகைய பெருமைகளை உடையவர்கள் என்று சொன்னால், கடல் பொங்கி வந்த போதும் அதனை அடக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள், மேகங்களை சிறைப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர்கள், இந்திரனை செண்டால் அடித்தவர்கள். செண்டுங்கிறது ஒரு வகையான ஆயுதம். இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். என்னன்னா, கொஞ்சம் உயர்வுணர்ச்சி சேர்த்து சொன்னா தான் அது சுவையா இருக்கும். இப்ப நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய காலம்தான் பாண்டி நாட்டினுடைய மறுமலர்ச்சி காலம்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் ஒரு 300 ஆண்டு காலம் களப்பிரர்கள் என்கின்ற பிற இனத்தவர் ஆள்றாங்க தமிழகம் முழுவதையும். அது களப்பிரர் காலம் இருண்ட காலம் என்றும், இல்ல அது ஒரு நல்ல காலம் தான் அப்படின்னும் இன்னைக்கு வரைக்கும் பேச்சுட்டு இருக்கு. அந்த காலம் முடிவுற்ற பிறகு தமிழகத்தில் தெற்கு பகுதியில் பாண்டி நாடு எழுந்து வெற்றி பெற காரணமாக இருந்த பாண்டிய மன்னன் யார் என்றால் நின்ற சீர் நெடுமாறன் தான். இம்மன்னன் கூன்பாண்டியன் என்றும் அழைக்கப்பட்டான். இந்த கூன்பாண்டியனாகிய இந்த மன்னன் திருநெல்வேலியிலே இவனை எதிர்த்து வந்த அந்த மன்னர்களை எல்லாம் வீழ்த்தி, அந்த யானை குதிரைகள் போன்றவற்றை எல்லாம் போர்க்களத்திலே மடியச் செய்து, மலை போல குவியச் செய்து, ரத்த ஆறு ஓட வைத்தான், பகைவரை வென்றான். அதனால் இன்றைக்கும் கூட திருநெல்வேலியினுடைய அந்த கோவில் வெளிப்பிரகாரத்துல ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியனுடைய மண்டபமாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அங்க பலமுறை போய் பேசியிருக்கிறேன். இப்ப இந்த பெருமையுடைய இவர், இதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற, திருநெல்வேலியை தான் நெல்வேலிங்கிறார். நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கு மடி என்கிறார். இந்த மன்னன் என்ன செஞ்சான்னா, இந்த வெற்றி வீரனாக திகழ்ந்ததோடு மட்டுமில்ல, அக்காலத்தில் அதிகமாக வடநாட்டிலிருந்து புறப்பட்டு வந்த சமணர்கள் தங்கள் மதத்தை இங்கு நிறுவ இந்த மன்னனும் சமணனாக மாறிவிட்டான். அப்படி மாறியதோடு மட்டுமல்லாமல், இவன் தன்னுடைய பாண்டி நாட்டில் யாரும் சிவப்பெயரை உச்சரிக்க கூடாது, திருநீறு பூசக்கூடாது, கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்கின்ற அளவில் சிவனடியார்களை பார்த்தால் தீட்டு, அவர்கள் சொன்னதை கேட்டால் தீட்டு என்று இருக்க, அப்படிப்பட்ட மன்னனுடைய மனைவியாகத்தான் மங்கையர்க்கரசியார் வருகிறார். சோழ நாட்டிலிருந்து வருகிறார். சோழ நாட்டு பேரரசியை பெண்ணரசியை இவர் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெண்ணரசிக்கு ஒரு வருத்தம் என்ன என்றால், நம்முடைய கணவர் வீரர்,
நீதி வழுவாதவர், எல்லாம் இருந்தாலும் கூட சிவபெருமானுடைய அடியை தொழாமல் இருக்கிறாரே என்று நினைத்துத்தான் இவரையும் இந்த பாண்டி நாட்டையும் சமணத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக அப்போது சீர்காழியிலே தோன்றிய பிள்ளையாகிய 3 வயது திருஞான சம்பந்தர் எம்பெருமாட்டியாகிய அந்த உமாதேவியிடத்திலே பொற்கிண்ணத்திலே ஞானப்பாலை அறிந்து பாடல்களை பாடி அரிய செயல்பாடுகளை செய்து வருகிறார் நினைத்து தன்னுடைய மந்திரியாகிய குலச்சரியாரை அழைத்து, நீங்கள் போய் அந்த திருஞான சம்பந்தரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி மதுரைக்கு அழைத்து வந்து இங்கே சமணர்களோடு வாதிட்டு அனல்வாதம் புனல்வாதம் செய்து சைவம் தலைக்க செய்கிறார் திருஞான சம்பந்தர். அதற்கு காரணமாக இருந்தவர் மங்கையர்க்கரசி. அவர்கள் திருஞான சம்பந்தர் வந்து இங்கே தங்கி அந்த மடம் இன்றைக்கும் இருக்கிறது. திருஞான சம்பந்தருடைய மடம் மதுரையில் இருக்கிறது. இதுதான் ஆதி காலத்து மடம் என்று சொல்வார்கள். இந்த மடத்திற்கு சமணர்கள் தீ வைத்தார்கள். அப்போது கூட ஞானசம்பந்தர் அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் இதற்கு காரணமாக இருந்த மன்னன் மீது கோபம் கொண்டு இந்த தீ அந்த மன்னனுடைய உடம்பிலே வெப்பு நோயாக பரவட்டும் என்று பாடினார். பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்றார். வெப்பு நோய் வந்தது, சமணர்கள் தீர்க்க முடியவில்லை. திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவார பாடல்களால் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரை என்று பாடி திருநீற்றை பூச வெப்பு நோய் மறைய, பிறகு புனல்வாதம் அனல்வாதத்திலே பாடல்களை எழுதியிட அது சமண ஏடுகள் எரிந்து போக, ஆற்றிலே அடித்து போக, திருஞான சம்பந்தருடைய ஏடு மட்டுமே நெருப்பிலே எரியாமல் நீரிலே எதிர்த்து சென்று சைவத்தினுடைய பெருமையை சொல்கிறது. அப்படி அவர் எழுதிய பாடல் ஒன்றுதான் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்கதன் புனல் வேந்தனும் ஓங்குக என்று பாடுகிறார். அப்போதுதான் கூன்பாண்டியன் நிமிர்கிறார். ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்ற அந்த பாடல் முடிகிறது. அந்த பாடலை குலச்சரியார் ஆற்றை எதிர்த்து சென்று எடுத்து வந்து குதிரையிலே சென்று கரையிலே எடுத்து வந்து திருவேடகம் என்ற ஊரிலிருந்து கொண்டு வந்தார். பிறகு இங்கே சமணம் மறைந்து சைவம் தலை தோங்கியது. மங்கையர்க்கரசியாருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் வீரனாக முதலில் சமணனாக இருந்து பிறகு சைவனாக மாறி எப்படி திருநாவுக்கரசர் சமணத்திலிருந்து சைவத்திற்கு வந்தார், அதுபோல இவரும் இங்கே 63 நாயன்மார்கள் ஒருவராக கருதப்படுகிற பெருமையுடையவராக காட்சி தருகிறார். நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றால் 63 நாயன்மார்களுடைய வரிசையிலே இவருடைய உருவத்தையும் காணலாம். அப்படிப்பட்ட பெருமையும் வீரமும் சிறப்பும் கொண்ட நின்ற சீர் நெடுமாறனாகிய இந்த பாண்டிய மன்னனுடைய கல்வெட்டுக்கள் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் பல இடங்களில் இருக்கிறதை நானே பார்த்திருக்கிறேன். 7ஆம் நூற்றாண்டிலே சைவம் மட்டுமில்லாமல் பிற மதத்தினரையும் அரசர்களையும் வென்று தமிழுக்கும் சைவத்திற்கும் பெருமை சேர்த்த அந்த பெருமைக்குரியவன் தான் நின்ற சீர் நெடுமாறனாகிய இந்த பாண்டிய மன்னன். தொடர்ந்து நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.